முடிஞ்சா நீ பலூனை கால பலூன் மிச்சம் இருக்கும் வாரத்துக்கான வீட்டுத்தல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தரமான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை இறக்கிட்டாங்க. தொடர்ச்சியா சாண்ட்ராவையே காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு சாண்ட்ரா விட்டு வெளியே சூப்பரா ஒரு ப்ரோமோவை தந்திருக்காங்க. அதாவது வீட்டு தலைக்கான போட்டி நடக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. முடிஞ்சா மிதின்றது தான் இந்த டாஸ்கோட பேரு. டாஸ்க் லெட்டரை திவ்யா படிக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இதுல என்னெல்லாம் நடந்ததுன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். வீட்டு தலை போட்டிக்கு 4 பேர் தான் கலந்துக்க போறாங்க. யார் யாரு? டாஸ்க்ல ஜெயிச்ச பார்வதி, கனி, அதுக்கப்புறம் அந்த டீம்ல ஆதிரை, இதை தாண்டி இருக்கிறது யாரு? கமருதீன். இவங்க 4 பேர் தான் இவங்க 4 பேருக்குள்ள தான் போட்டி நடக்க போகுது. அவங்க 4 பேர் தான் உள்ள இருக்காங்க. அவங்க 4 பேரோட சப்போர்ட்டர்ஸா 4 பேர் உள்ள இருக்காங்க. அதாவது அவங்க 4 பேரோட கால்லயும் 2 பலூனை கட்டிட்டாங்க. அதாவது லெஃப்ட் கால்ல ஒரு பலூனு, ரைட்டு கால்ல ஒரு பலூன்னு மொத்தம் 2 பலூன் கட்டிட்டாங்களா. அந்த 2 பலூனை பாதுகாக்கிறது தான் அவங்க வேலை. எதிர் டீமை சேர்ந்தவங்க அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை மீறியும் இவங்க டீமை சேர்ந்தவங்க அதை பாதுகாக்கணும். இதுதான் கேமோட கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம்ல சப்போர்ட்டர்ஸா யார் வந்திருக்காங்கன்றதை நான் சொல்றேன். பார்வதியோட சப்போர்ட்டரா யார் வந்திருக்காங்கன்னா அமித் வந்திருக்காரு. சூப்பரா பண்றாரு. ஏன்னா பார்வதியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா தூக்கி வச்சா அவங்க கால்ல இருக்க பலூனை உடைக்கிறது கஷ்டம் பாத்தீங்களா. அதனால மேக்சிமம் அவரோட ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டு இருக்காரு. நல்லா பிளே பண்றாரு. இதை தாண்டி கமருதீனோட சப்போர்ட்டரா சபரி வந்திருக்காரு. சோ சபரி கடைசி வரைக்கும் கமருதீனை கொண்டு வந்திருக்காருன்றதை பார்க்க முடியுது. சோ சபரியும் நல்லா தான் சப்போர்ட்டர் வேலையா பண்ணிருக்காரு போல. அதே மாதிரி ஆதிரையோட சப்போர்ட்டரா வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே தான். ஆதிரை தான் எஃப்ஜேவை சூஸ் பண்ணிருக்காங்க போல. ஆதிரை இவனை விடவே மாட்டாங்க போல. திரும்பி எஃப்ஜேவை தான் சப்போர்ட்டரா சூஸ் பண்ணிருக்காங்க. சரி, கனி யாரை சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. கனியை பொறுத்த வரைக்கும் விக்ரம தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இவங்க 4 பேர் தான் போட்டி போட போறாங்க. இவங்க 4 பேருக்கு சப்போர்ட்டர்ஸா இவங்க இருக்க போறாங்க. கேம் ரொம்ப டஃப்பா போகுதுங்க. ஆக்சுவலா எஃப்ஜேவும் இந்த யுக்தியை பயன்படுத்துறான். என்னன்னா ஆதிரையே நம்ம மேலேயே வச்சுப்போம், அதாவது ஷோல்டர் மேல தூக்கியே வச்சுப்போம், அப்பதான் உடைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி அவன் ஒரு பிளான் பண்றான். அதே பிளான் தான் இந்த சைடுல அமித் பண்றாரு. அமித்தோட ஹைட்டுக்கு பார்வதியை நெருங்கவே முடியல. அவ்வளவு ஹைட்ல இருக்காங்களா. சோ பார்வதியை முதல்ல இவங்க டச் பண்ணல. அதுக்கப்புறம் தான் பார்வதி பலூனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க போல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த டாஸ்க்ல. அது என்னன்னா, பிளேயர்ஸ் மட்டும் தான் அடுத்தவங்கள உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா, இல்லனா சப்போர்ட்டர்ஸும் ட்ரை பண்ணலாமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டர்ஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பிளேயர்ஸ் தான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், சப்போர்ட்டர்ஸ் உடைச்சா அது கணக்குல எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க போல. ஏன்னா சப்போர்ட்டர்ஸ் உடைக்கலனா ஈஸியா உடைச்சிருவாங்க. சப்போர்ட்டர்ஸும் காலில் தானே உடைக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம். சப்போர்ட்டர்ஸ் உடைக்கலாமா இல்லை பிளேயர்ஸ் மட்டும் உடைக்கலாமான்றது கிளியராக தெரிலங்க. ஸோ மாற்றி உடைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் ஆதிரை டீமு அவுட் ஆயிருது. அதே மாதிரி பார்வதி டீமும் அவுட் ஆயிருது. கடைசியில் 2 பேர் யார் தெரியுமா இருக்கா? கமருதீன் ஒரு பலூனோட இருக்காரு. அதே மாதிரி கனியக்கா ஒரு பலூனோட இருக்காங்க. இவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எப்படியாவது ஜெயிக்கணுன்ற மாதிரி கடைசியில் போட்டி போடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் விக்ரமும் ரொம்ப வைலண்டா நடந்துட்டு இருக்காரு போல. யார்கிட்ட? ஆதிரை கிட்ட வைலண்டா நடந்து இருக்காரு போல. அதுக்கு எஃப்ஜே சில விஷயங்களை சொல்றான். அது என்னன்னா, இவர் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் பாண்டிங், சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா பேசுவாரு. ஆனா டாஸ்க்ல இவ்வளவு வைலண்டா நடந்துப்பாரு. தங்கச்சி கிங்கச்சின்லாம் பார்க்காம ரொம்ப ஹார்ஷா நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா போடான்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. சோ விக்ரம் ஒரு விஷயம் பண்றாருங்க. சாமர்த்தியமா ஒரு விஷயம் பண்றாரு. நேத்து சுபிக்ஷாவை அள வச்சாரு பாத்தீங்களா. அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு எங்க அடிச்சா வலிக்குமோ கரெக்டா அடிக்கிறாரு. வெளியே வந்த வியானா சூப்பரா அந்த விஷயத்தை கெஸ் பண்ணி என்ட்ரிலாம் தந்துட்டு இருக்காங்க. விக்ரமோட கேம் என்ன? விக்ரம் நம்ம கூட பழகுவாரு, ஆனா நம்மள கூட இருந்தே காலி பண்ற வேலையை பண்ணுவாருன்னு கரெக்டா வியானா சொல்லிட்டு இருக்காங்க. இது டாஸ்க் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தா தான் விக்ரம் என்ன பண்ணாருன்னு தெரிய முடியும். ஏன்னா விக்ரம் கனியை ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக என்னன்னாலும் பண்ணலான்ற மாதிரி தான். ஆனா எஃப்ஜே இதை சொல்றான். நீ வெளியே இந்த சென்டிமெண்ட் பாண்டிங் கிண்டிங்லாம் பேசுவ, ஆனா நீ என்ன பண்ணுவேன்றது தெரியுது, அதாவது இவ்வளவு அக்ரெஷனோட நடந்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். விக்ரம் அதெல்லாம் கண்டுக்கல, போடான்னு சொல்றாரு. கடைசியா 2 பேர் இருக்காங்க பாருங்க. இதோ இந்த பிக்சர்ல நான் காட்டுறேன் பாத்தீங்களா. அங்க கனி இருக்காங்க, ஒரு பலூனோட இருக்காங்க. விக்ரம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு கமருதீன் ஒரு பலூனோட இருக்காரு. சபரி ப்ரொடெக்ட்
செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேர்ல யாரோ வீட்டு தலை, அது யாருன்றது தெரியல. ஒன்னு கனி வரணும், அப்படி இல்லைன்னா கமருதீன் வரணும். எனக்கு என்னமோ கமருதீன் தான் வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்க என்னன்னு சொல்லுங்க. கனி வர கூட சொல்ல முடியாது, கனியும் வரலாம் இல்ல கமருதீனும் வரலாம். ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்போ ஒரு பலூன் இருக்கு. இதோடயே இந்த ப்ரோமோவை கட் பண்ணிட்டாங்க. பொதுவாக வந்து தலை யாருன்றதையே காமிச்சிருவாங்கல்ல, இதுல தலை யாருன்னு காமிக்கல. அடுத்து இன்னும் 2 ப்ரோமோ இன்னைக்கு வரப்போதில்ல, அதுல இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றத வர வாய்ப்பு இருக்குங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மரா யாரு செலக்ட் ஆனாங்கன்னு காமிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.